بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தர்களையும் நமது ஆசிரியர்களையும் மறுமையில் மேலோருடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். நம் மனிதர்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தை கேட்கும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக தான் இருந்துச்சு. வேறு நம்ம மனுஷங்க இல்லாமல் என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு யார் இதில் வழி காட்டுவா அப்படின்னா, கண்டிப்பாக யார் வழி காட்டுறதுக்கு இருக்கிறா? அல்லாஹும் ரசூலும் தவிர வேறு யாருமே கிடையாது, இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்மளை அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு விஷயம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நம்ம ஒரு ஆயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தேன். தயவு செஞ்சு இதை எழுதி வச்சுக்கோங்க, நல்லா நாடியவர்கள் இதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க, விலங்குகளை விட மோசமானவர்களாக இருப்பாங்க. கண் இருக்கும், காது இருக்கும், உள்ளம் இருக்கும். அவங்க கேட்கறதுக்கோ, நல்லதை கேட்கறதுக்கோ, நல்லதை பார்க்கறதுக்கோ, நல்லதை சிந்திக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன செய்யாது, அந்த இயல்பு இருக்காதுன்ற மாதிரி பார்த்தோம். அப்போ இது மாதிரி தான் ஒரு விஷயத்துலையுமே நம்ம அணுகியிருந்தோம். இப்போ அல்லாஹ் இந்த கால்நடைக்கு சமம்னு சொல்கிறதுக்கு அது மோசமானது இதான் இல்லை அப்படின்றதுக்கு இல்லை. நமக்குரிய அறிவு வேறு, அவதுங்களுக்குரிய அறிவு வேறு. மனுஷன் கூட நம்ம சொன்னாலே இந்த காலத்தில் பிடிக்க மாட்டேங்குது. இதுலேயே ஏன் அவங்கள நம்ம கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். அப்போ எவ்வளவு நம்ம நம்மளுடைய செயல்களில் மோசமானவர்களாக இருந்தோம் அப்படின்னா, அல்லாஹ் நீங்கள் இந்த செயலின் காரணமாக இந்த மாதிரி ஒரு கால்நடையாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்றத சொன்னால் நாம் கொஞ்சமாவது அறிவு பெறணும்னு வேண்டிதான் இந்த விஷயங்கள். சிலது யோசிக்கலாம், அல்லாஹ் ஏன் இப்படிலாம் நம்மளை இது பண்ணணும், ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்லி காட்டணும்? குர்ஆன் முழுவதுமே படிப்பினைகள் தான், நம்மளுக்கான அறிவுறுத்தல்கள் தான், அறிவுரைகள் தான். சில இடத்துல இந்த மாதிரி அறிவுரைகளாக வரும், சில இடத்துல எச்சரிக்கைகளாக வரும், சில இடத்துல வரலாறு சொல்லி காமிப்பான் அல்லாஹ், சில இடத்துல உவமைகளோட காமிப்பான், கதைகளை சொல்லி காமிப்பான். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் நிறைய விஷயங்களை நம்மை படைத்த இறைவன் நமக்காக சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி கால்நடைகள் மாதிரி ஆகியிருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அல்லாஹ் நமக்காக எடுத்த ஒரு விஷயம் இது. இப்போ இதன் மூலம் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா படிப்பினை என்பது நல்லோர்களுக்கு தான். எல்லாருக்கும் இந்த படிப்பினைகள் மண்டையில் ஏறாது, வெறும் கேட்டுப்பாங்க, அவ்வளோதான். கேட்டதால் அவங்களுக்கு செயல்கள் மாறுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மாறாது. கண்டிப்பாக என்ன செய்யாது, மாறாது. அவங்க பாட்டுக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 10 விஷயம் வரும், இதுவும் ஒரு 11வது விஷயம் மாதிரி போயிடும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் நமக்காக சொல்லப்படுற விஷயங்களை நாம் காதுகளால், எது நல்லதை கேட்கக்கூடிய காதுகளால் கேட்டு, நல்லதை சிந்திக்கக்கூடிய உள்ளத்தால் சிந்தித்து நம்மளுடைய என்ன செய்யணும், நம்மளுடைய இயல்புகளை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடணும். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சால் இன்றைக்கி நான் பயானம் முடிக்க பார்க்குறேன், இல்லைனா அடுத்த வாரத்துக்கும் தொடரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தகவல்களை அல்லாஹ் நமக்காக கொடுத்துருக்குறான். நம்ம தொழும்போது நம்ம சரியாக தொழுகிறோமா அப்படின்றதுக்காக அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறோம். நம்ம மேக்ஸிமம் நம்ம தனியாக தொழுகிறோம். இப்போ இதே சில இடத்துல நம்மளுக்கு கூட்டாக தொழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது ஜமாத்தோட. சில நம்ம நிறைய பேர் ஜும்மாக்கு போகிறோம், இரவு தொழுகைகளில் நம்ம கலந்துக்கிறோம், இல்லை வீட்டிலே பெண்களாக சேர்ந்து தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம தொழுகிறோம். அப்படி நம்ம தொழுவும் போது சரியாக நம்ம செய்யலைன்னா, எந்த இடத்துல இமாம் கூட செய்யலை அப்படின்னா என்ன மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு பாருங்களேன். நம்ம கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே
நம்ம ஒரு இமாமுக்கு பின்னாடி தான் அவங்களை பின்பற்றக்கூடியவங்களாக தான் இருக்கணும், நமக்கு தலைவர் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். புகாரில் 691வது ஹதீஸா அறிவிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு தம் தலையை உயர்த்துவதால் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹ் ஆக்கி விடுவதை, அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவாகமாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவதை அஞ்ச வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மளை பார்த்து கேட்குறாங்க. இப்போ தொழுகையில் நம்மள்ட்ட நிதானம் இருக்கணும். ஏன்னா நம்ம பொதுவாக தொழுது நமக்கு ஒரு வேகம் வச்சுருப்போம். அப்போ இமாம்களோட நம்ம தொழுவும் போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அவங்கள பின்பற்றக்கூடியவங்களாக தான் இருக்கணும். நம்ம அவங்களுக்கு முன்னாடி தலையை தூக்குறதோ, அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய செயல்கள் தொழுகையில் மாறுச்சுன்னா அல்லாஹ் நம்மளை எப்படி மாற்றிடுவான், நம்ம அருமையில் கழுதையாக மாற்றிடுவேன்னு சொல்கிறோம். இந்த செயலை நம்ம ஏன்னா ஒரு ஒரு அது யூனிஃபார்மிட்டி எவ்வளோ அழகாக இந்த மாதிரிலாம் சொன்னதால தான் மக்காவில் தொழும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போதே ஒரே ஒரு வார்த்தை தக்பீர், அவ்வளோதான், அல்லாஹு அக்பர்னோடனே எத்தனை வருஷங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் வருமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை கூட்டங்கள், எத்தனை திருவிழாக்கள்னு சொல்லி மக்கள் என்னதான் அடிச்சுக்கிட்டு இது பண்ணாலும் நம்ம அந்த தொழுகையில் இருக்கிற யூனிஃபார்மிட்டியை யாராலும் எந்த விதத்திலும் எங்கேயுமே கொண்டு வர முடியல. ஒரே தக்பீர், ஒரு ஆர்டர் சவுண்டு தான், எப்படி அது மாறுது? அப்போ அந்த மாதிரியெல்லாம் நமக்காக இஸ்லாம் எவ்வளோ அழகாக எல்லாம் வெளியே காட்டுறான். இப்போ இந்த இடத்துல நாம் அமீரை என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாதுன்றதுக்கு நமக்கு தகவல். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது பெண்களாகிய நமக்கு. இப்போ ஆண்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி தொழுவும் போது நீங்கள் பொறுமையாக தொழுவுங்க, இமாமை பின்பற்றி தொழக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இமாம் தக்பீர் கட்டின உடனே நாமளும் தக்பீர் கட்டிடணும். அதுவுமே இதில் புரிஞ்சுக்கணும். இமாம் தக்பீர் கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, இங்கே பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவுமே தவறு தான். இங்கே உங்களில் ஒரு தொழுகையில் இமாமை முந்தி கொண்டு தம் தலையை உயர்த்துவதால் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை, அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அஞ்ச வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யாருக்காவது கழுதையாக மாறணும்னு ஆசை இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செயல்களும் சரி, நமக்கான குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரையாக இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்மளுடைய குரல்கள் இருக்குல்ல, சாதாரணமாக பேசும்போதும் சரி, இல்லை ஏதாவது கோபமாக பேசும்போதும் சரி, அப்படியே நம்ம குரல் மாறிடும். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா அப்படியே நம்ம குரல் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசணும், நம்மளுடைய குரல் ஏறுச்சுன்னா அல்லாஹ் ஒரு விலங்குக்கு ஒப்புமை காட்டுறான். இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு சமம் உங்கள் குரல் ஏறுனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோணலாம், நீங்கள் பயான் சொல்கிறீங்க, சத்தமாக தானே சொல்கிறீங்க, அப்போ உங்கள் குரல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல முக்கியம் இல்லையா? நம்ம வீட்டில் என்ன செய்யணும், நமக்கான ஒரு குரல், என் குரல் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் நம்ம பேசுவேன், என்னுடைய குரல் என் வீட்டு வாசலை விட்டு தாண்டாது அப்படின்ற உள்ளம் நம்மள்கிட்ட இருக்கணும். யார் நம்மகிட்ட பேசினாலும் சரி, நம்மளுடைய கணவரோ, நம்மளுடைய பெற்றோர்களோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, நம்மளுடைய உறவினர்களோ பேசும்போது நம்ம என்ன செய்யும், மக்களிடத்தில் பேசும்போது நமக்குன்னு ஒரு நடுத்தரத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்ம கத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது பிடிக்குமா? கேட்க மாட்டாங்க இல்லையா? அதனால தான் அல்லாஹ் ஒரு விலங்குக்கு ஒப்பா சொல்கிறான். அது என்ன விலங்குன்றதை இன்ஷால்லா பார்க்கலாம். ஏன்னா எப்போ நம்ம அதிகபட்சம் கத்துவோம் அப்படின்னா, நமக்கு கோபம் அதிகரிக்கும் போது, நமக்கு வேண்டாத விஷயம் அங்கே நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய அந்த டெம்பர் ஏறி போய் வேகமாக கத்துவோம். ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் கத்த வேண்டாம், நீங்கள் இந்த இலங்குக்கு ஒப்பா ஆயிடுவீங்கன்னு சொல்லும்போது இங்கே நம்மளுடைய உடல் நலனும் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கத்தும்போது நம்மளுடைய பிபியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது, தேவையில்லாமல் இந்த வேறு நம்ம புதுசாக நம்ம ஏற்றிக்கணுமா? நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ், பொறுமையை கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பேச்சை ஒரு நிமிஷம் தாழ்த்திட்டு அப்புறமா பேசுவோம். நான் கத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேச கத்த ஆரம்பிச்சிட்டா நம்மளால் நிறுத்த முடியாது இல்லையா? அல் குரான்ல அல்லாஹ் 31வது அத்தியாயம் 19வது வசனத்தில், நீங்கள் நடக்கும்போது நடுத்தரத்தை கடைப்பிடிங்க. நடக்கும்போதும் சரி, என்னது, நீங்கள் நடுத்தரத்தை கடைப்பிடிங்க. உங்களுடைய வேகம், உங்களுடைய நடையுடைய சத்தம் என்ன செய்யக்கூடாது, தும்முன்னு சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம கொலுசு போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஜல் 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 ஜல்லுன்னு கேட்டுக்கிட்டு போகும். நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக சவுண்ட் என்ன செய்யக்கூடாது, அவன் வந்துட்டாங்க, இது வராங்க பாருங்க அப்படின்னு அங்கே நடையிலே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைப்பிடி, உனது குரலை தாழ்த்திக்கொள். ஏன்னா குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் அப்படின்னு சூரா லுக்மான்ல அவர் தன்னுடைய மகனுக்கு செய்கிற உபதேசம் 31வது அத்தியாயம் 19வது வசனத்தில், எனது அருமை மகனே அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ இப்படி இருப்பா அப்படின்ட்டு.
இப்போது அவர் அவங்க பையனுக்கு சொல்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். இந்த ஒரு மகன் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு சொல்லுவாங்களோ அந்த இடத்துல அல்லாஹ் அவருக்கு சொன்ன விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறான். நீ இதை மாதிரி நீங்களும் கடைப்பிடிங்க. லுக்மான் அவருடைய மகனுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாம் அல்லாஹ் கொடுத்த உபதேசங்கள் தான். அப்போ நாம் இந்த இடத்துல நம்மளுடைய நடை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். நான் நல்லா தான் நடக்கிறேனா? நான் நடந்து வந்தால் அங்கே சவுண்டு வெளியே கேட்குமா? என்னுடைய குரல்கள் எத்தனை நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கத்துறவங்களா கத்தாதவங்களா? ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டு கேட்டு பழகிடும். பக்கத்து வீட்டிலேருந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு பிள்ளை, ஏன் உங்கள் வீட்டில் கத்துறீங்க, ஏன் இப்படி கத்தி கத்தி பேசுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம குரல் வெளியே போயிருக்குன்னு தானே அர்த்தம், இல்லையா? இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குரல் உயரும்போது என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம தாழ்த்தி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். சூரா ஹுஜராத்தில் ஒரு வசனம் வரும், நீங்கள் உங்களுடைய குரல்களை நவீன் குரலுக்கு மேலே உயர்த்தாதீங்க அப்படின்ட்டு. அங்கே வந்து 2 சஹாபாக்கள் அங்கே சண்டை போட்டுப்பாங்க ஒரு விஷயத்தில். அப்போ ரசூல்லாவை இருக்க வச்சுட்டு அவங்க குரலை உயர்த்தி பேசினதால இந்த வசனம் அது இறங்கிடும். இதை வேறு ஒரு சஹாபி கேட்டுட்டு இருப்பாங்க. சரியா? இந்த வசனம் நம்மளுக்கு தான் இறங்கிடுச்சு அப்படின்னு பயந்து போய் நான் நரகவாசி ஆயிட்டேனேன்னு பயந்து போய் வீட்டில் உட்காந்து கிடப்பாங்க. இங்கே வந்து 2 சஹாபி விஷயத்தில் இறங்குச்சே, அந்த சஹாபாக்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் ரசூல்லா கிட்ட அப்படியே ரகசியமாக தான் பேசுவாங்களாம். ரசூல்லா இருந்தாங்கன்னா என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு, என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்ன விளங்கலையே அப்படின்னு 2வது கேட்குற அளவுக்கு குரலை அப்படியே அவ்வளோ குறைச்சிக்கிட்டாங்களாம். ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி பேசுவாங்களாம். அவங்களுக்கு இந்த வசனம் இறங்கின உடனே எப்படி அவங்க அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அந்த நபர் வந்து இயல்பிலேயே குரல் வந்து ரொம்ப தடினமானவர். அப்போ ரசூல்லாவுடைய குரல் மென்மையாக இருக்கும், என் குரல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்ல என்னத்தான் நரகவாசின்னு சொல்லிட்டான் போல இருக்கு, உங்கள் அமல்கள் அழிஞ்சிரும்னு என்னத்தான் சொல்லிட்டான், நான் தான் நரகவாசி ஆகிட்டேன்னொடனே ரசூல்லா கூட்டுட்டு வர சொல்லி, இல்லை அது உங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து சொர்க்கவாசி தான் அப்படின்னு நற்செய்தி சொல்லுவாங்க அவருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு கீழே குரல் மேலே ஏறக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்று கூவி அழைக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம கூப்பிடணும், அப்போ நம்ம குரல் வசத்துறோன்றது வேற. நாம் ஒரு விதண்டாவாதம் வாக்குவாதம் வீட்டில் சாதாரணமாக பேசுகிறதே எனக்கு கத்தி தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது என்னது? குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரல். சுபஹானல்லாஹ், நம்மளுடைய குரல் எப்படிப்பட்ட குரல்? மனிதனுடைய குரலாக இருக்கா இல்லை கழுதையுடைய குரலாக இருக்கா? வீட்டில் நம்ம ஒரு பேட்டி எடுத்தோன்னா தெரிஞ்சிடும் இல்லை? இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, இப்போது சில தவறுகளை என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் வந்து பகிரங்கமாக செய்கிறவங்களும் இருப்பாங்க, நன்மை தீமைன்னு பயப்படுறவங்களும் இருப்பாங்க. இப்போ வந்து சில நன்மை செய்வோம், சில இடத்துல திடீர்னு தீமை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. மக்களுக்கு நன்மை நாடாதவன் கூட மக்களுக்கு நன்மை செய்ய தடுக்கிறவனையுமே, மக்களுக்கு மோசடி செய்கிறவங்க, தொழுகையை வந்து தடுக்கிறவங்க, மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுகிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் இன்னொரு விலங்குக்கும் உதாரணம் காமிக்கிறான். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, மறுமை நாள்லாம் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மறுமை நாளுக்கான அடையாளமாக ஆயிடுச்சு அதெல்லாம் அப்படின்றாங்க. அப்போ நாம் இந்த விஷயம்லாம் செய்கிறோன்னா மறுமை நாள் வர ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி ஆகிடும். முஸ்லீமில் 5629வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு தூய காற்று ஒன்று அனுப்புவானா இப்போது உலக முடிவு நாளில். அது அவங்களுடைய அக்கல்களுக்கு கீழே, அதாவது ஒரு மனுஷங்களுடைய அக்கலுக்கு கீழே நுழைஞ்சு அதை அப்படியே பிடிச்சிக்கும். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லீம் உயிரையும் அது கைப்பற்றிடும். அதை எடுத்து மக்களில் தீயவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நல்ல ஒரு காற்று அனுப்புவோம் அல்லாஹ். அது என்ன செய்யும்? எல்லாரையும் பிடிக்கும்போது நல்லவர்களை மட்டும் பிடிச்சி உயிரை எடுத்துரும். ஏதோ ஒரு காற்று வரும், மூச்சு திணறி மௌத்தாயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவங்க எல்லாம் மௌத்தாயிடுவாங்க. மீதி இருக்கிறது யார்? கெட்டவங்க மட்டும்தான், தீயவர்கள் மட்டுமே பூமியில் எஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன தரமாக இருப்பாங்க? கழுதையை போன்று வெட்ட வழியில் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உடல் உறவு கொள்வாங்க. அவங்க மீது தான் இந்த உலக முடிவு நாள் இருக்கும் அப்படின்னு. சுபஹானல்லாஹ். இப்போ நடக்கிற நாட்டு நடப்புக்கும் நடக்கிற விஷயங்களுக்கும் எல்லாமே சர்வசாதாரணமாக ஆகி போனதுக்கும், ஆம்பளை பிள்ளையது பொம்பளை பிள்ளையது ஒரு ஹிஜாபு பேணாததுக்கும் எல்லாமே எல்லா நாட்டில் ஒரு மறைஞ்சிருந்து செஞ்சது எல்லாமே இப்போ என்ன செய்யுது? எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வருது.
ஒரு புள்ள தச்சியாக இருந்தால் கூட வயிற்ற மூடி வைமா காமிக்காதேன்னுவாங்க. அது என்னத்துக்கு சொல்லுவாங்களோ தெரியாது. ஆனால் இப்போ என்ன காலமாகி போச்சு, அதை திறந்து காமிக்கிற காலமாகிடுச்சு. எக்கம் அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வீட்டு விஷயத்த வெளியில் காமிக்கிறது, வீட்டு விஷயத்த வெளியில் சொல்கிறது தான் பழக்கமாகவே மாறி இருக்கு. அது இல்லாமல் நாமளும் வெக்கமே இல்லாமல் அடுத்தவங்க வீட்டு விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். எந்த கவலையுமே இல்லை நம்மளுக்கு, அடுத்தவங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அப்போல்லாம் வாசல் கதவு ரொம்ப சின்னதாக தானே இருக்கும், யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்க கண்ணை நோன்ற அளவுக்கு கோவம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், எல்லா விஷயத்தையும். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் இருக்கிறோமே, இது நம்ம நல்லவர்களாக இருக்கிறோமா தீயவர்களாக இருக்கிறோமா யோசிச்சு பாருங்கள். அல்ல நம்ம இதிலிருந்து நம்ம அனைவரையுமே காப்பாற்றணும்னு துவா செய்யலாம். இப்போ நம்ம அதே மாதிரி அன்பளிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அன்பளிப்பு கொடுக்குறோம். அன்பளிப்பு கொடுக்கறது இஸ்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நீங்கள் அன்பை பரிமாறிக்கிறதா இருந்தால் நீங்கள் அன்பளிப்பு கொடுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அன்பளிப்பு கொடுத்துருக்குறாங்க, இவங்க அன்பளிப்பை கொடுப்பாங்க. சரியா? ரசூல்லாவுக்கு யாசகம் கிடையாது. யாராவது ஃப்ரீயாக வச்சுக்கோங்களேன், சும்மா நான் தரேன் வச்சுக்கோங்க அப்படின்னா ரசூல்லா என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அவங்களுக்கு யாசகம் கொடுக்க முடியாது, தானமாக எந்த பொருளையும் வாங்கிக்க முடியாது, ரசூல்லாவுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. யார் ரசூல்லா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் பால் கறந்தோம், இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக பரிசுக்கு மன நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. இந்த மாதிரி உணவு விஷயத்தில், உடை விஷயத்தில் ரசூல்லா நிறைய அன்பளிப்பு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இது இஸ்லாம் நம்மளுக்கு காட்டி தந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுக்கு வாங்கிறது இது எப்படி நம்மளுக்குள்ள ஒரு நடைமுறை இல்லையா? நம்ம ஒரு நல்ல மூடில் இருந்தோன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுப்போம், நம்ம அவங்க மேலே கோச்சிக்கிட்டோன்னா கொடு, நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறோமே, இது எப்படி இஸ்லாம் இதுக்கு எப்படி நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்கா, அனுமதி கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அன்பளிப்பாக கொடுத்தது, கடனாக கொடுத்தா நீங்கள் கடனை திருப்பி வாங்கிக்கோங்க, சரியா? என்ன எழுதி கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே எழுதி வாங்கிக்கலாம். அப்போ கடனும் அன்பளிப்பு ஒன்றா? இல்லைன்னா கடன் வேறு அன்பளிப்பு வேறு. அன்பளிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு இல்லை இது என்னுடைய பரிசாக வச்சுக்கோங்கன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம திருப்பி கேட்குறதுன்றது கண்டிப்பாக அது என்னது, அனுமதி இல்லாத விஷயம் இஸ்லாத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தன் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக்கொள்பவன், யார் அன்பளிப்பை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிறானோ அவன் தன் வாந்தியை தானே திரும்ப தின்கின்ற நாயை போன்றவன். சுப்ஹானல்லாஹ். நாய் தான் என்ன செய்யும், சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துகிட்டு திரும்ப அந்த வாந்தியை சாப்பிட்றோம் திரும்ப. அப்போ நம்ம எதையாவது கொடுத்துட்டு அதை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு சமமாக, திரும்ப பெற்றுக்கொள்பவன் தன் வாந்தியை தானே திரும்ப தின்கின்ற நாய்க்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற இழிகுணம் நமக்கு முறையல்ல. யாருக்கு, ஒரு நல்ல முஸ்லீமுக்கு முறையல்ல அப்படின்னு புகாரில் 2622வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம உண்மையாகவே இந்த விஷயம் ரொம்ப சாதாரணமாக என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்றோம். தப்பு பண்ணல கொடு அப்படின்னு பிடுங்கிக்கிறோம். இது நாம் இன்னொரு இடத்துல பொருள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் சின்ன சின்ன விஷயங்களை. நீ தவறு செஞ்சால் இது ஒன்று கிடைக்காதுன்னு அறிவுறுத்துறது வேற. அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இந்த பசங்கள்கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி நாமும் அதை மாதிரி பெரியவர்களாக இருக்கிறோம், ஆனால் நாம் எப்படி நடந்துக்கிறதோன்றதும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க முயற்சி செய்யணும். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸாக இருக்கும். இது ஒரு நல்ல நினைவூட்டலாக வச்சுக்கோங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ஒரு தெரிஞ்ச விஷயமாகவும் மாற்றிக்கோங்க, சரியா? அதே போல் நம்ம நினச்சதெல்லாம் செய்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், எனக்கு இஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி உள்ளம் எதை நாடுதோ, போய் சொல்லணும்னு தோணுச்சா போய் சொல்வேன், எனக்கு வெளியே மோசடி செய்யணும்னு தோணுச்சா மோசடி செய்வேன், நான் எந்த சட்டத்திட்டத்துக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன இச்சையை சில பேர் பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு விஷயத்த சொல்கிறான். ஏன்னா ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் நல்லவங்க சாப்பாடு போட்டாலும் வாலாட்டும், கெட்டவங்க சாப்பாடு போட்டாலும் வாலாட்டும். எது நல்லது, யார் நல்லவங்க, நம்மளுக்கு உணவு அளிச்சவன் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்காது. சாப்பாடு போட்டால் நான் எது யாருக்காக இருந்தாலும் நாய் ஆட்டம் இல்லையா? ஏன்னா நம்ம மன இச்சையை பின்பற்றுனா இந்த மாதிரி தான், எது நல்லது எது கெட்டது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்களை பின்பற்றது நம்மளுக்கு என்ன ஆகிடும், கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம அதை விடக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மன இச்சையின்படி நம்மளால் இருக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் 7வது அத்தியாயம் 176வது வசனத்தில் சொல்கிறான், நாம் நாடி இருந்தால் அதன் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம், மாறாக இவ்வுலக வாழ்க்கையை நோக்கி சாய்ந்து விட்டான்,
தனது மனோ இச்சையை பின்பற்றினான். அவனுக்கு உரிய உதாரணம் என்ன தெரியுமா? மனோ இச்சையை பின்பற்றினால அதுக்கு அவன் உதாரணம் என்ன தெரியுமா? நாய். அதை நீ தாக்கினாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது, அதை விட்டுட்டாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொள்கிறது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். ஏன்னா நமது வசனங்களை பொய்யென கருதிய கூட்டத்தின் உதாரணம் இதுதான். மன இச்சையை பின்பற்றி அல்லாஹ் இதெல்லாம் சொல்லித்தரல அப்படின்னு சொன்னாலும் என்னதான், இதுதான். அவர்கள் சிந்திப்பதற்காக தான் இந்த மாதிரி வரலாறை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிற, நபியை நோக்கி சொல்லுங்க, இது மாதிரி சொல்லுங்கன்னு அல்லாஹ் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறான். இப்போ நமக்கு இதன் மூலம் படிப்புன்னு என்ன, எனக்கு என் இஷ்டத்துக்கு நான் இஸ்லாத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன வேண்டாலும் செய்கிறேன், நாய்க்கு சமமானமாலாம் ஆயிடுவேன். எனக்கு சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், எனக்கு அறிவை கொடுத்துருக்குறான். என்னுடைய சிந்திப்பின் மூலமாக இஸ்லாத்தை நான் அழகிய முறையில் கடைப்பிடிப்பேன், தொழக்கூடியவளாக இருப்பேன், அல்லாஹ் வணங்கக்கூடியவளாக இருப்பேன் அப்படின்றத யோசிக்கணும். முக்கியமாக நம்ம இப்போ தொழுகிறது இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயம், இந்த வீட்டில் விசேஷங்கள், அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், இஸ்லாமை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம். 5 நேரம் தொழக்கூடியவர்கள் கூட அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அல்லாஹ்க்காக 30 நோன்பு வைக்கிறவர்கள் கூட என்ன செய்கிறதில்ல, இந்த மாதிரி நேரத்தில் கவலைப்படுறதில்லை, அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்போ நம்ம மன இச்சையை நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நாமும் யாருக்கு சமந்தான், நாய்க்கு சமமானவர்கள் தான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இந்த நல்லது புரிஞ்சிச்சு, தொழுணுன்ற நல்லது நம்மளுக்கு புரியுது, நோன்பு வைக்கணுன்ற நல்லது நம்மளுக்கு புரியுது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அதே வாழை ஆட்டுறோம். யாராவது ஒருத்தவங்க அனாச்சாரமான விஷயங்களை கூப்பிட்டாலும் நம்ம ஓகே, அதுக்கும் ஓகே சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே யோசிக்க பழகிறோம்? நான் மனுஷனாக இருந்தால் நான் யோசிச்சிருப்பேன் இல்லையா, அல்லாஹ் நம்மளுக்கு எனக்கு யோசிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருப்பான் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நான் யாராக இருக்கேன், விலங்குகளாக இருக்கிறேனா, யோசிக்க சக்தி இல்லாத ஒரு உயிரினமாக இருக்கிறேனா? இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், இந்த இடத்துல நாம் யோசிக்கிறதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடணும். அடுத்தது சஜிதாவில் நம்ம இருக்கிறோம், நம்ம தொழுகை முறையில் தொழுகிறோம் இல்லையா, நம்ம எப்படி தொழுகிறோம், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்ன எவ்வாறு தொழ கண்டீர்களோ அந்த மாதிரி தொழுவுங்கன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சரியாக தொழுவாத பட்சத்தில் அல்லாஹ் அங்கேயும் சில விலங்குகளை நமக்கு உதாரணம் காமிக்கிறான். நம்ம தொழுகையை சரியான முறையில் சஜிதா செய்யலை அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், நாய்க்கு ஒப்பா சொல்கிறான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஜிதா செய்யும் போது 2 கைகளின் மூட்டுகளை கீழே வைக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஹதீஸை என்ன செய்யணும், நல்லா கவனிச்சுக்கணும். புகாரில் 532 எங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பு எப்படி இருக்கணுன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முறைப்படி சஜிதா செய்யுங்கள், முறைப்படி சஜிதா செய்யுங்கள், நாயை போன்று கைகளை படுக்க வைக்கலாகாது. நாய் உட்காந்துருக்கும் போது கவனிச்சு பாருங்கள், நாய் எப்படி இருக்கும், முன்னங்கால் மட்டும் வச்சுருக்கிறோமா இல்லை முட்டியோடு மடித்து வச்சுருக்கோமா முன் கையை? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய முழங்கையை கீழே வைக்கக்கூடாது, நாயை போன்று படுக்க வைக்கக்கூடாது. தொழும்போது எச்சில் வந்து விட்டால் தமக்கு முன்புறம் துப்பலாகாது, தமது வலப்புறமும் துப்பலாகாது. ஏனெனில் தொழுது கொண்டிருப்பவர் தம் இறைவனிடமே ரகசியமாக உரையாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான்ற ஞாபகம் நமக்கு இருக்கணும். பொதுவாக வலதுபுறம் நம்ம எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. இடதுபுறத்தில் எச்சில் துப்பக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாத்ரூம் போகிறோம், கிப்லா முன்னோக்க கூடாது, முடிஞ்ச வரைக்கும். வாய்ப்பு இல்லாத பட்சத்துக்கு வேறு சட்டம், சரியா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன, நம்ம சஜிதா செய்யும்போது நம்மளுடைய கை முட்டி முழங்கை கீழே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உடம்போடையும் ஒட்டி இருக்கக்கூடாது, உடம்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும். ஏன்னா ரசூல்லாவுடைய அக்கில் பார்த்ததா ஹதீஸ் இருக்குது. தொழும்போது ரசூல்லாவுடைய அக்களுடைய வெண்மையை பார்த்ததா ஹதீஸ் இருக்குது. அப்போனா கை உடம்போட ஒட்டி இருந்துச்சுன்னா அக்கில் தெரியாது இல்லையா. ரசூல்லா எப்படி தொழுதாங்களோ அப்படி தான் நம்ம தொழுவணும். அதுக்கு இந்த ஹதீஸ் நல்ல ஒரு உதாரணமான ஒரு ஹதீஸ். அதே போல் நம்ம தொழுகையில் கையை வைப்பதற்கு முன்னாடி முட்டுக்காலை கீழே வைக்கிறோம் அப்படின்னா, தொழுவும் போது குனியிறோம், ருக்கு செஞ்சுட்டு எழுந்திரிச்சிட்டு குனியும் போது ஃபஸ்ட்டு எதை வைக்கணும், முட்டுக்காலையா கையையா அப்படின்னா கையைத்தான் வைக்கணும். நீங்கள் முட்டுக்கால் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒட்டகத்துக்கு சமமாக ஆகிடும். ஒட்டகம் மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் சஜிதா செய்யாதீங்க அப்படின்றதும் இருக்குது. ஒட்டகத்துக்கு சமமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புமை காட்டியிருக்கிறாங்க, சரியா? உங்களில் ஒருவர் சஜிதா செய்யும் போது தனது மூட்டுக்கால்களை வைப்பதற்கு முன் தனது கைகளை வைக்கட்டும்.
ஏன்னா ஒட்டகம் முதல்ல என்ன செய்யுமா, முட்டி தான் போடும், காலில் பின்னாடி முட்டி போடும், அப்புறம் தான் உட்காரும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, முட்டியை கீழே வைக்கக்கூடாது, செய்ய வேண்டாம். ஒட்டகம் அமர்வது போல் அமர வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது நசையில் 1091வது ஹதீஸாக இருக்குது. ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். தொழுகை விஷயத்தில் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். உங்கள் காதில் ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை நாம் வழிபடலை, செய்யலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஏன் மன இச்சைப்படி செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஹதீஸ் வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் கிடையாது, நான் செய்கிற முறை தான் செய்கிறேன் அப்படின்னா மன இச்சையை இப்போ ஃபாலோ பண்ணி நாய்க்கு சமமாக ஆவாங்க. அல்லாஹுக்கு எதிரான விஷயத்தை செய்தவங்களா ஆவாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த விஷயத்தை பின்பற்றாதவங்களா மாறிடுவோம். அதனால் கவனமாக நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய விஷயங்களில் இருக்கணும். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், சிலந்தி பூச்சியை உதாரணம் காமிக்கிறான். எதுக்கு, அல்லாதவரை பாதுகாப்பாக தேடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ்வை அன்றி பாதுகாவலராக எடுத்துக்கொண்டோரின் உதாரணம் சிலந்தி பூச்சியை போன்றது. அது ஒரு வீட்டை அமைத்து கொண்டது, வீடுகளிலேயே சிலந்தியின் வீடு தான் மிகவும் பலவீனமாது, அதை அவர்கள் அறியக்கூடாதா. ஏன்னா அல்லாஹ் இருக்கும்போது அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய நாயனாவோ தனது இரட்சகனாகவோ நம்ம வேற ஒருத்தவனை நம்ம நினைக்கிறோம், பாதுகாவலர்களை ஏற்றி கொண்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலந்தி பூச்சியுடைய வீடு ஏமாத்துறோம், சின்ன குழந்தை கைப்பட்டால் கூட அது என்ன செஞ்சிடும், கிழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட உங்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், அந்த ஒப்புமை காமிக்கிறான். நீங்கள் அல்லாஹை தவிர வேறு யாரும் வணங்காதீங்க, அவனை தவிர வேறு யாருக்கிட்டே பாதுகாப்பு கேட்காதீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த உதாரணம். அதே போல் அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான், 2வது அத்தியாயம் 26வது வசனத்தில் சொல்லும்போது, கொசுவையோ அதை விட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். கொசுவையோ அதை விட அற்பமானது என்ன இருக்கோ அதையெல்லாம் உதாரணம் கூற அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். ஏன்னா நம்பிக்கை கொண்டோர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க, இது என் இறைவன்கிட்டேருந்து வந்த உண்மை அப்படின்றத அறிந்து கொள்வாங்க. ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இருக்கிறாங்களே, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் என்னத்தை நாடுறான், என்ன ஊமை இது, இதெல்லாம் ஒரு ஊமையா, எடுத்து காமிச்சா பெரிய ஒரு டைனோசர் காமிக்கலாம், சிங்கம் புலின்னு காமிக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஏன்னா இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான், இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான், இதன் மூலம் குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்கள் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. இந்த வசனங்கள் நம்மளுக்கு கிடைச்சியும் நம்ம செயல்படலை அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தலையெழுத்து. அல்லாஹ் என்ன செய்கிறான், குற்றம் புரிவோரை தான் என்ன செய்வானா, அவனுடைய அந்த அந்த வழிகேட்டிலே விட்டுருவானா. நல்லவங்களும் வழிகேட்டில் விட மாட்டான்னு அர்த்தமாக சொல்கிறான் இல்லையா. நம்ம சொல்கிறோம் கொசுவைன்னு சொல்லிட்டு, கொசுவை இன்னைக்கு கொசுவை அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறானா, கொசுவுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு கொசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ அறிவியல் விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதை விட அற்பமானதே உதாரணம் கூற நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா அதை படைச்சவன் அவன் எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை இல்லையா சொல்கிறதுக்கு. அதே மாதிரி அல்லாஹுடைய ஆலயத்தை இடித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவ்வளோதான், மென்னப்பட்ட வைக்கோல் இருக்குல்ல அந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு ஆக்கிடுவேன்னு சொல்கிறான், யாராவது இடையூறு கொடுத்தாங்கன்னா. ஏன்னா அந்த சூரா ஃபீலில் நம்மளே பார்த்தோம் இல்லையா, எப்படி ஆக்கினான்னு பார்க்கலையா, யானைப்படை எப்படி ஆக்கினான்னு பார்க்கலையா, அவங்க சூழ்ச்சி அவன் தோல்வியில் முடிக்கலையா, அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன பறவை கூட்டத்தை அனுப்புனா அது அந்த கல்லை போட்டுச்சு, அவங்கெல்லாம் என்ன போயிட்டாங்க, மெல்லப்பட்ட வைக்கோல் மாதிரி ஆயிட்டாங்க. வைக்கோலே ஒன்றுமே இல்லாதது தான், அதுவும் மெல்லப்பட்ட வைக்கோல்னா ஒன்றுத்துக்கு உதவாது, சக்கையாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன, அல்லாஹுடைய ஆலயத்தின் மேலே கை வச்சா அவங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனங்களை உதாரணமாக காமிக்கிறான். இப்போது வேற ஒரு சாபம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்கள்ட்ட யாராவது சின்ன ஆள்கிட்ட கிடைச்சாலே மனசு கேட்காது. சின்னவங்க யாராவது நீ நாசமாக போட்டோம், உனக்கெல்லாம் இது தேவையா, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன செய்யாது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயம் 60வது வசனத்தில், அல்லாஹ்விடம் இதை விட கெட்ட கூலி பெறுவனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் எவர்களை சபித்து கோபம் கொண்டானோ, எவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றினானோ, எவர்கள் தீய சக்திகளுக்கு அடிபணிந்தார்களோ அவர்களே தீய இடத்திற்குரியவர்கள், நேர் வழியிலிருந்து தவறியவர்கள். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறத கேட்கல, அல்லாஹ் சபிச்சிட்டான், அவனுடைய கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அவங்க தான் தீய இடம். எது, நரகம்தான் மோசமான இடம் இல்லையா. அல்லாஹ் ஏற்கனவே கோபமாகி சில பேர்களை குரங்குகளாக மாற்றிருக்கிறான்.
அப்போ இந்த மாதிரிலாம் அல்லாஹுடைய கோபத்துக்கு உள்ளானா நம்மளுக்கு மறுமை எப்படி நம்ம யோசிக்கிறது இல்லையா? இப்போ நமக்கு வந்து முதல்ல அல்ல சாபம் கொடுத்துட்டான், ரொம்ப மோசமாக நடக்கிறீங்க, நீங்கள் குரங்குகளாக மாறிடுங்கண்டு. இப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு சாபத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா நம்ம நிலைமை என்ன? நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க, குரான் வசனம் வந்து உங்கள் காதுகளில் விழலை, அதனால் நீங்கள் கழுதியாக மாறிடுங்க அப்படின்னா ஓகேடா அல்ஹம்துலில்லாஹ், நான் எதுக்கு இந்த மாதிரி மனுஷனாக பிறந்து கஷ்டப்படணும், நான் கழுதியாகவே இருந்துட்டு போகிறேன்னு யாராவது சொல்லுவோமா? இல்லை யாருக்காவது வாய் தான் வருமா? ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயம் 66வது வசனத்தில், கால்நடைகளில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது, கால்நடையில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு புரியாது இல்லையா? ஏன்னா கால்நடைகள் மூலம் நம்மளுக்கு பெரிய படிப்பினை இருக்குது அப்படின்னா அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடுத்த காரியத்தை நம்ம வரம்பு மீறக்கூடாதுன்னு சொல்லுது. கடுமையான வேதனை இருக்குது நரகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி சென்ற சமுதாயத்தினர் வரம்பு மீறின காரணத்தினால அல்லாஹ் அவங்கள குரங்குகளாக மாற்றினான், நரகத்திற்குரியவர்களாக மாற்றிட்டான். அப்போ நாம் நரகத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இறை தூதரும் அல்லாஹும் தடுத்த காரியங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அப்படி விலகி நன்மையை மட்டும் செய்கிற பட்சத்தில் நன்மக்களாக இருக்கலாம். இல்லை தீமையை தான் நான் செய்வேன் அப்படின்னா எப்படி நம்ம நன்மக்களாக ஆக முடியும்? இப்போ அல்லாஹ்கிட்ட தான் நம்ம மறுபடியும் போகணும். அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் மூலமாக எனக்கு படிப்பினை கொடுக்குற, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் ஆளாகிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு கிடைச்ச படிப்பினையை கொண்டு நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக என்னுடைய வாழ்நாளில் நான் மனிதனாக வாழ நான் முயற்சி செய்வேன். நீ சொல்லக்கூடிய கழுதையாவோ நாயாகவோ இந்த மாதிரி மன இச்சைக்கு ஆளானவளாகவோ நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். என்னை உயர்ந்த படைப்பா, நல்ல படைப்பா நீ என்னை படைச்சிருக்கிற, உனக்கு நன்றி செலுத்தக்கூட அடியாரா நான் என்ன செய்யணும், இருக்கணும். நான் எங்கேயாவது தவறு செஞ்சிருந்தாலும் உன்னுடைய ஞாபகத்தை கொண்டு நான் அதிலிருந்து வெளியே வரக்கூடியவளாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நாடியவர்களை பதவிகளை உயர்த்துவேன்னு சொல்கிறான். அப்போ அவன் மூலமாக நம்ம பதவிகளை உயர்த்துவதற்கு போகணுமே தவிர நம்மளுடைய மனுஷ பிறவியிலிருந்து அதோட மோசமான ஜென்மங்களாக நம்ம மாறக்கூடாது இல்லையா? அப்போ இதே நல்லவர்களுக்கு இது ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும் இந்த வகுப்பு. இல்லை நான் எப்பவும் போல் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பயான் கேட்டேன், எப்பவும் போல் நான் என்னுடைய விஷயங்களை நான் பார்த்துப்பேன், என்னுடைய குரல் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய உள்ளம் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய செயல்கள் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா யாராலையுமே மாற்ற முடியாது, அல்லாஹ் நாடினால் அன்றி. அப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைச்ச பாடம் என்ன, நான் மனிதனா அல்லாஹ்வை வணங்கக்கூடியவளா, அல்லாஹ் ஏற்று வைத்த ஏவல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா, தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடியவர்களா, செய்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல ஒரு மனிதனா அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் இத்தனை எச்சரிக்கை கொடுத்துருக்கிறானே, அந்த மாதிரி எச்சரிக்கைக்குரிய விஷயங்கள்லேருந்து நான் என்ன செய்யணும், விலகி இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இதன் மூலமாக இந்த மாதிரி செயல்கள் மூலமாக நம்ம அனைவருக்குமே என்ன செய்யணும், நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து மறுமையில் நாம் அனைவருமே சொர்க்கத்திற்குரியவர்களை அல்லாஹ் நம்மளுக்கு எழுப்புறதுக்கு இந்த பாக்கியம் தரணும். நாம் குடும்பத்தோட இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவோன்ற துவாவை நாம் செஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار. اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار. اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا وقرة أعين واجعلنا للمتقين إماما. ربي ارحمهما كما ربياني صغيرا. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله